ஹாய் மை ஃபேமிலிஸ், இன்னைக்கு நாம இந்த ட்ராமாவோட நெக்ஸ்ட் எபிசோடு தான் பார்க்க போகிறோம். ட்ராமாக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சப்ஸ்கிரைபரோட பொண்ணுக்கு வர்ற 11ஆம் தேதி பர்த்டேவா. அவங்க பேர் பிரியதர்ஷினி. ஸோ எல்லாருமே விஷ் பண்ணிக்கோங்க. அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே பிரியதர்ஷினிமா, லைஃப் லாங் ஹாப்பியாக இருங்க. சரி, வாங்க நம்ம இன்னைக்கான வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓப்பனிங் சீன்லேயே பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோனை தான் காமிக்கிறாங்க. அவளை தான் ஹாஸ்பிட்டலுக்கு மாற்றி விட்டுட்டாங்க இல்லையா. ஸோ அந்த இடத்துக்கு வந்திருக்க அவர் ஒழுங்காகவே கோஆப்ரேட் பண்ண மாட்டாரு. சரி ஓகேன்னு கடுப்பில் அங்கேருந்து வெளியில் வந்துக்கிட்டு இருக்க அந்த இடத்துல ஒரே க்ரௌடாக இருக்குது. இதை பார்த்த ஹீரோனு என்ன இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்க அந்த சிஸ்டம் ஏதோ ப்ராப்ளம் போல். இதை பார்த்த ஹீரோனு டாக்டருக்கு கால் பண்ணி நான் வேணா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணட்டுமா அப்படிமா கேட்க நம்ம டாக்டரும் ஒத்துக்கிறாரு. அடுத்த சீன்லேயே நம்ம ஹீரோனை உட்காந்து சிஸ்டத்துல என்ன ப்ராப்ளம் அப்படிங்கிற மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்கா. அடுத்து கொஞ்ச நேரத்துல அந்த ப்ராப்ளம் எல்லாத்தையும் சரி பண்ண இதை பார்த்த டாக்டருக்கு ரொம்ப சந்தோஷமா போயிடுது. ஸோ அதனால நம்ம ஹீரோயின் கிட்ட கோஆப்ரேட் பண்றதுக்காக ஒத்துக்கிட்டு இருக்க அந்த நேரம் அந்த இடத்துக்கு ஹீரோ வரான். நம்ம ஹீரோ சாரிப்பா, எங்களோட சாஃப்ட்வேர்ல தான் கொஞ்சம் ப்ராப்ளமா இருக்கு, அதை சரி பண்ண சொல்லிட்டேன், இனிமே இந்த ப்ராப்ளம் வராது அப்படி மாதிரி சொல்ல அப்பா டாக்டரும் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது, நம்ம ஹீரோயின் எல்லாத்தையுமே சரி பண்ணி கொடுத்துட்டா அப்படி மாதிரி சொல்ல நம்ம ஹீரோ பார்க்க அடுத்து நம்ம ஹீரோன்னு பேசிக்கிட்டே வெளியில் நடந்து வந்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோனும் இங்கே பாருங்க, இது என்னமோ எனக்கு தெரியாமல் நடந்த மாதிரிலாம் தெரியல. அந்த கூட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஒருத்தன் ஃபோனை வச்சுக்கிட்டு இது அந்த கம்பெனிலேருந்து வாங்கின சாஃப்ட்வேர் தானே, அதனால தான் இப்படிலாம் பண்ணுதுன்னு தெளிவாக பேசினான். ஸோ இதை வச்சு பார்க்கக்குள்ள உங்கள் கம்பெனி நேமை டேமேஜ் பண்ணணும் அப்படிங்கிறதாக யாரோ ஒருத்தர் வேணுக்கும்னே தான் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை பற்றி இன்வெஸ்டிகேஷன் பண்ணுங்க அப்படி மாதிரி சொல்ல ஹீரோவா அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், ஆனால் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஹீரோனும் நீங்களும் தானே எனக்கு ஹெல்ப் பண்ணுனீங்க, அதுக்கு கடனாக வச்சுக்கோங்களேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல அப்போ ஹீரோவும் நான் உனக்கு சின்ன ஹெல்ப் தான் பண்ணேன், ஆனால் எனக்கு இவ்வளோ பெரிய ஹெல்ப் தானே, இது மட்டும் பெரிய பிரச்சனை இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் மற்ற மெடிக்கல் இண்டஸ்ட்ரியிலேயே என்னோட சாஃப்ட்வேரை கொடுத்துருக்கவே முடியாது, அதனால இதுக்கு பெரிய பெரிய தேங்க்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்ல அப்போ நம்ம ஹீரோனும் சரி ஓகேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அடுத்து அந்த இடத்துக்கு காரும் வர நம்ம ஹீரோவும் வா உன்னை நான் ட்ராப் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஹீரோனும் வேண்டாம் பரவாயில்ல இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஹீரோவும் ஏன் அந்த காசிப்னால பயப்படுறியா அப்படிமா கேட்க ஹீரோனும் நீனும் அதை பார்த்தியா அப்படிமா கேட்க ஹீரோவும் இங்கே பாரு, மற்றவங்க 1008 பேசுவாங்க, அதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்க முடியாது, நம்ம லைஃப்பை நம்ம தான் வாழணும். ஸோ அவங்க அதை சொல்கிறாங்க இவங்க இதை சொல்கிறாங்கலாம் கேட்டுக்கிட்டு இருக்காத, என்ன யோசிச்சு முடிவெடு அப்படிமா சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்ப நம்ம ஹீரோனும் அங்கேயே நிற்கிறா. அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோன் ஒருத்தருக்கு ஹெல்ப் பண்ணியிருப்பாங்களா ஒரு பாட்டி அம்மாவுக்கு, அவங்க எம்மா உன் ஃபோனை கொடுமா என் பேரனுக்கு கால் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற சொல்ல ஹீரோனும் கொடுக்குறா. அடுத்து அந்த பாட்டியும் பேசி முடிச்சிட்டு நீ ரொம்ப நல்லா ஒர்க் பண்ண அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஹீரோனும் தேங்க்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு அங்கேருந்து கிளம்பிக்கிட்டு இருக்கா. அதே சமயம் இந்த பக்கம் ஹீரோனோட மேனேஜரும் நேராக போயிட்டு பாஸை பார்த்துட்டு உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா, இப்போ ரீசெண்டாக ஹாஸ்பிட்டலில் ஒரு ப்ராப்ளம் வந்திருக்கு, ஹீரோவோட சாஃப்ட்வேர் ஏதோ பிரச்சனையா, அதுக்கு ஹீரோயின் தான் ஹெல்ப் பண்ணியிருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்ல இதை கேட்டு நம்ம பாஸுக்கு செம்ம கடுப்பாகுது, எல்லா வாட்டியும் இவளே ஸ்கோர் பண்ணுறாளேன்னு சொல்லிட்டு அதை யோசிச்சு பார்த்துக்கிட்டே இங்கே பாருங்க அவள் ஹெல்ப் பண்ணி அது நல்லதாக வந்ததுனால ஒன்றும் பிரச்சனை கிடையாது, ஒரு வேளை ப்ராப்ளம் ஆயிருந்தால் அதை யார் பார்க்கறது, நீங்களா நானா, அவளை எந்த வேலைக்கு அனுப்பணும் அதை மட்டும் தானே பார்க்கணும், அதை விட்டுட்டு தேவையில்லாததெல்லாம் மூக்கள் உழைச்சிக்கிட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்ல அப்போ மேனேஜரும் சாரி இனிமேல் நடக்காம பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல அப்பா பாஸும் நான் ஒன்னு சொல்றேன் அதை மட்டும் நல்லா புரிஞ்சுக்கோங்க, நமக்கு கீழே வேலை பார்க்குறவங்க நம்மளை விட புத்திசாலியா இருந்தாங்கன்னா வச்சுக்கோங்களேன், அவங்க நம்ம இடத்த தாண்டி போயிட்டே இருப்பாங்க பார்த்துக்கோங்க அப்படி மாதிரி சொல்ல மேனேஜரும் அதை நான் டீல் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போய் அடுத்து ஹீரோனையும் கூப்பிட்டு வச்சு உன்னை மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட்டுக்கு மாற்றிருக்கிறாங்க அப்படி மாதிரி சொல்ல நம்ம ஹீரோனும் எதுக்காக நான் எதுக்காக அதுக்கு போகணும், அது மட்டும் இல்லாமல் நான் இன்ஜினியரிங் தானே படிச்சுக்கிட்டு இருக்கேன், எனக்கும் அதுக்கும் என்ன சம்பந்தம் அப்படிமா கேட்க அப்பா மேனேஜரும் இங்கே பாரு இந்த மாதிரிலாம் டென்ஷன் ஆகாத, எப்படியும் உனக்கு ப்ரமோஷன் வரப்போகுது அதுக்காக அப்ளை பண்ணியிருக்கேன், இப்போ அவங்க என்ன வேலை கொடுத்தாலும் நீ பார்த்து தான் ஆகணும், அதுக்காக ஹார்ட் ஒர்க் பண்ணு அப்போ தான் கிடைக்கும் தெரியுமில்ல அப்படிமா சொல்ல அப்பா ஹீரோனும் நிஜமாவே நீங்கள் எனக்காக ப்ரமோஷனுக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்களா அப்படிமா கேட்க நம்ம மேனேஜரும் அது பண்ணணும் நீ இருக்காக பண்ணணும், அது மட்டும் இல்லாமல் இப்போ ரீசெண்டாக ஒரு பிரச்சனை ஆயிடுச்சுல்ல அதனால உன்னோட சேலரியில கூட ரெடியூஸ் பண்ணிட்டாங்க அப்படி மாதிரி சொல்ல ஹீரோனுக்கு பயங்கர கோவம் வந்துருது. இல்லை எனக்கு புரியல என்ன நடந்துகிட்டு இருக்குன்னு எனக்கு தெரியாதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்களா, அன்னைக்கு நீங்களும் சேல்ஸ் மேனேஜர் பேசிக்கிட்டு தான் நான் கேட்டேன், எனக்கு நீங்கள் ப்ரொமோஷன் கொடுக்க போகிறது இல்லை அது எனக்கு தெரியும் தான், ஆனால் அது இப்போ எனக்கு பிரச்சனை கிடையாது, அன்னைக்கு நடந்ததுக்கு முக்கியமான காரணமே அவரு தான், அவர் தப்பு பண்ணதுனால தானே போலீஸில் பிடிச்சி கொடுத்தேன், ஆனால் நான் என்னமோ தப்பு பண்ண மாதிரி ஆளாளுக்கு என்ன ஏன் கார்னர் பண்ணுறீங்க அப்படிமா கேட்க அப்போ மேனேஜரும் ஏமா நான் எந்த முடிவும் எடுக்கலாமா, எனக்கு மேலே உள்ளவங்க சொல்கிறாங்க நான் அதை கேட்குறேன் அப்படி மாதிரி சொல்ல அப்போ ஹீரோனும் இதை நான் எங்கே பேசணுமோ அங்கே பேசிக்கிறேன் அப்படி மாதிரி அங்கேருந்து பாஸ்கரியை போய் பார்க்க போகிறா. அப்போ பாஸ்கரி என்ன விஷயம் அப்படிமா கேட்க ஹீரோனும் என்னை இப்போ மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட்டுக்கு மாற்றி விட்டுருக்காங்களாம் அப்படி மாதிரி சொல்ல பாஸ்கரியும் அது உனக்கு மேலே உள்ளவங்க எடுத்த முடிவு தானே, அது கரெக்டாக தானே இருக்கும், அவங்க சொல்கிற மாதிரி தான் நீனும் செய்யணும் அப்படிமா கேட்க ஹீரோனும் நீங்கள் அன்னைக்கு என்கிட்ட என்ன சொன்னீங்க, ஒரு வேளை ஜூ மட்டும் அதுக்கு ஒத்துக்கிட்டாருன்னா கண்டிப்பாக எனக்கு ப்ரொமோஷன் தரேன், அதுக்கப்புறம்
தரேன், டபுள் போனஸ் வேற தரேன்னு சொன்னீங்க. எனக்கு பணம் இல்லைன்னா கூட பரவாயில்ல, அட்லீஸ்ட் நான் கஷ்டப்பட்டு வேலை பார்க்குறேன்ல, அதுக்கான சேலரியாவது கொடுக்கணும்ல. அந்த மேனேஜருக்கு எனக்கு ப்ரொமோஷன் வர்றதுல கொஞ்சம் கூட விருப்பமே இல்லை. ஸோ அதை பற்றி பேசவே மாட்டேங்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் இப்போ அந்த டிபார்ட்மெண்ட் இந்த டிபார்ட்மெண்ட்னு நாளையே விட்றாங்க, சேலரியும் கம்மி பண்ணிட்டாங்க. நான் இப்போ என்ன பண்ணுறது அப்படிமா கேட்க, அப்போ பாஸ்கரி இங்கே பாரு, இது எல்லாமே மேனேஜ்மெண்ட் எடுக்கிற முடிவுப்பா, அதுக்கு அவங்க தான் பார்த்துப்பாங்க. ஆல்ரெடி நீ சேல்ஸ் மேனேஜர் மேலே குறை சொல்லி அவரையும் வேலையை விட்டு எடுக்க வச்சுட்ட. இப்போ அவர் மேலேயும் குறை சொல்லி வேலையை விட்டு எடுக்க வைக்க போறியா? இந்த மாதிரி மாற்றி மாற்றி பண்ணிக்கிட்டே தான் இருக்க போறியா? அது மட்டும் இல்லாம நீ நல்லா தான் வேலை பார்க்குற, நான் ஒத்துக்கிறேன். அதுக்காக நீ ஓவர் ஸ்மார்ட்டாலாம் திங்க் பண்ணாத அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இது கேட்ட ஹீரோனுக்கு ஒரு மாதிரி மனசு கஷ்டமா போயிடுது. சரி ஓகே, நான் அங்கேருந்து வந்து கேபின்ல உட்காந்துக்க. அந்த இடத்துக்கு மேனேஜர் வந்துட்டு எனக்கு இப்போ பார்த்த ஒர்க் எல்லாத்தையும் மெயில் அனுப்பு அப்படிங்கிற மாதிரி சொல்ல, நம்ம ஹீரோனு ஒரு மாதிரி யோசிச்சுக்கிட்டே இருக்கா. அப்போ மேனேஜர் கிட்டக்க வந்துட்டு, இங்கே பாரு, உன்னோட நிலைமை எனக்கு நல்லாவே புரியுது. நீ சின்ன பொண்ணு தானே, நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணு, கண்டிப்பாக இதோட பெட்டரான ஒரு பொசிஷனுக்கு போவ அப்படிங்கிற மாதிரி சொல்ல, நம்ம ஹீரோனுக்கு இன்னும் கஷ்டமா போய் நான் வேலையை ரிசைன் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்ட மேனேஜர் என்ன சொல்ற, அதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஹீரோயின் நான் ரிசைன் பண்ண போறேன், உங்களுக்கு இமெயில் அனுப்பிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, மேனேஜரும் உனக்கு நல்லாவே தெரியும்னு நினைக்கிறேன், கான்ட்ராக்ட்ல சைன் போட்டு தானே வந்திருக்க, இன்னும் 2 வருஷத்துக்கு இந்த இண்டஸ்ட்ரியிலே நீ இருக்க முடியாது தெரியும்ல அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஹீரோயின் கோவமா அவளோட ஐடி கார்டை தூக்கி வீசிட்டு அங்க இருந்து போக, இதை பார்த்த மேனேஜர் ஷாக் ஆகி போய் உட்காந்துருக்கா. அடுத்து ஹீரோயின் என்னதான் தைரியமா உள்ள பேசுறாலும் ரொம்ப கஷ்டப்படுறாச்சா, இத்தனை வருஷமா கஷ்டப்பட்டு எந்த ஒரு வாய்ப்புமே எனக்கு கிடைக்காம போயிட்டுன்னு சொல்லிட்டு அங்க இருந்து அழுதுகிட்டே போக, இதை நம்ம ஹீரோவும் ஹீரோட அசிஸ்டன்ட்டும் பாத்துடுறாங்க. அப்ப அசிஸ்டன்ட் என்னவா இருக்கும் அப்படிமா கேட்க, ஹீரோவும் கண்டிப்பா அவ வேலையை ரிசைன் பண்ணிட்டு தான் போறா, நீ என்ன பண்றீங்கன்னா டாக்டருக்கு அசிஸ்டன்ட் வேணும்னு சொன்னார்ல, அவருக்கு நம்ம ஹீரோனோட ரிசீவ் அனுப்பு அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அசிஸ்டன்ட்டும் ஓகேன்னு சொல்லிடுறான். அடுத்து நம்ம ஹீரோனை வீட்டுக்கு வந்துட்டு அவளோட பாய் ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி பயங்கரமா ஃபீல் பண்ணி பேச, அப்போ பாய் ஃப்ரெண்டும் இங்க பாரு, என்ன நடந்தாலும் நல்லதுக்காக தான் இருக்கும், நீ வீட்டுல இருந்து நல்லா ரெஸ்ட் எடு, அதான் நான் இருக்கல, நான் பாத்துக்கிறேன் அப்படி மாதிரி சொல்ல, ஹீரோயினும் என்ன இருந்தாலும் எனக்கும் மனசு கஷ்டமா இருக்கு, இத்தனை வருஷம் நான் கஷ்டப்பட்டு உழைச்சேன்ல, எதுவுமே எனக்கு இப்ப இல்லாம போயிட்டு இல்ல அப்படி மாதிரி சொல்ல, அப்போ பாய் ஃப்ரெண்டும் நீ அதை பத்தி எல்லாம் கவலையே படாத, நான் உன் கூடவே தான் இருப்பேன், நீ என்ன பண்றீன்னா எதையும் யோசிக்காம சாப்பிட்டு படுத்து தூங்குவியா, நான் கிடுக்குன்னு வேலையை முடிச்சுட்டு அங்க வந்துடுறேன் ஓகேவா அப்படிமா கேட்க, ஹீரோன்னு ஒத்துக்கிறா. அடுத்து பாய் ஃப்ரெண்டும் போனை கட் பண்ணிட்டு அவன் வேலை பார்த்துக்கிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு அவனோட ஃப்ரெண்டு வந்து வெளியில கூப்பிட, அப்ப இவனும் நான் வர முடியாதுடா அப்படி மாதிரி சொல்ல, அப்போ அவனோட ஃப்ரெண்டும் இப்போ என்னடா நீ கடகன்னு இந்த வேலையெல்லாம் முடிக்கணும், அடுத்து போயிட்டு உன்னோட கேர்ள் ஃப்ரெண்டை பார்க்கணும், அதுக்காக தானே நீ நடத்து அப்படிமா சொல்லிட்டு அங்கேருந்து போக, அடுத்து பாய் ஃப்ரெண்டும் ஒரு ரிங்கு வாங்கி வச்சிருப்பான் போல நம்ம ஹீரோனுக்கு ப்ரப்போஸ் பண்ணணுங்கிறதுக்காக, அதை எடுத்து வச்சு பார்த்துக்கிட்டு சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்க. அப்படியே இந்த நாளும் முடியுது. மறுநாள் ஆகுது. இந்த பக்கம் நம்ம ஹீரோனோட ரூம்மேட் இருக்கால, அவ தூங்கி எழுந்து வந்து பார்க்க அந்த இடத்துல ஹீரோன் உட்காந்துக்க. இதை பார்த்து அவ ஷாக் ஆகி போய், ஏன்டி டைம் ஆகல, இல்லை நான் சீக்கிரம் தூக்கி கிளம்பிட்டியா, இவ்வளோ லேட் ஆகுது, நீ இன்னும் ஆஃபீஸ் போகலையா அப்படிமா கேட்க, அப்போ ஹீரோனும் நான் வேலையை விட்டு நின்றுட்டாண்டி அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அப்போ ரூம்மேட்டும் அது சரி உன்னோட பாய் ஃப்ரெண்ட் என்ன சொன்னான் அப்படிங்கிற மாதிரி கேட்க, ஹீரோனும் அவன் என்ன சொன்னான், என்ன ரெஸ்ட் எடுக்க சொன்னான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அப்போ ரூம்மேட்டும் போயிட்டு என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்கா. அப்போ வந்து நம்ம ஹீரோனுக்கு ஹீரோயினோட ஃப்ரெண்டு ஒருத்தர் இருப்பான்ல, அவன் கால் பண்ண, இதோ வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி அவனை மீட் பண்ண போறா. அங்க போயிட்டு 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கா. அப்போ ஃப்ரெண்டுக்காரனும் ரொம்ப சந்தோஷப்படுறான். இதை பார்த்த ஹீரோனை ஏன்டா நான் வேலையை விட்டு வந்தது உனக்கு அவ்வளோ ஒரு குதூகலமா இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்க, அப்போ ஃப்ரெண்டுக்காரனும் என்னடி நீ பேசிக்கிட்டு இருக்க, உனக்கு இருக்கிற திறமைக்கு நீ அந்த ஆஃபீஸில் இருக்க வேண்டாம், நான் தான் எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன், நீ அதை பற்றிலாம் யோசிக்காத, நீ என்னோட ஸ்டார்ட் அப் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணலாம் ஓகேவா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஹீரோனும் நான் யோசிச்சு சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. அந்த நேரம் ஹீரோனுக்கு ஒரு ஃபோன் கால் வருது. வேற யாரும் இல்லை, இந்த ஹாஸ்பிட்டலில் ஒரு ஹெல்ப் பண்ணிட்டு போல ஒரு பாட்டிக்கு, அந்த பாட்டி கால் பண்ணி எனக்கு இப்போ உடம்புக்கு முடியலம்மா, என்னால் ஹாஸ்பிட்டலும் போக முடியாது, ஏன்னா ரொம்ப தூரமாக இருக்குது, அதனால நான் என்ன மாத்திரை முழுங்கணும்னு சொன்னீங்கன்னா நான் பக்கத்தில் போய் மெடிக்கலில் வாங்கிட்டு வந்து முழுங்கிக்குவேன் அப்படி மாதிரி சொல்ல, அப்போ ஹீரோனும் பாட்டி நான் வந்து டாக்டர் கிடையாது, அங்கே ஹெல்ப்புக்கு தான் வந்தேன் அப்படி மாதிரி சொல்ல, பாட்டியும் சரி ஓகேம்மா அப்படிங்கிற மாதிரி ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. அடுத்து நம்ம ஹீரோனும் வில்லேஜில் இருக்கிறவங்களாம் ரொம்ப பாவம் இல்லை அப்படி மாதிரி சொல்ல, ஃப்ரெண்டுக்காரனும் ஆமாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். அடுத்து ஹீரோனும் அங்கேருந்து கிளம்பி நேராக ரூமுக்கு தான் வர. அவளோட ஃப்ரெண்ட்ஸு அதுக்கப்புறம் ரூம்மேட்டு 2 பேருமே உட்காந்து ஜாலியாக பேசிக்கிட்டு இருக்க. அப்பதான் ஹீரோனுக்கு ஒரு மெயில் வருது. அதுல பாத்தீங்கன்னா ஹீரோயின் லாஸ்டா விட்டுட்டு போயிருப்பால, அந்த ஒர்க்கெல்லாம் கொஞ்சம் பெண்டிங் இருக்கு போல. ஸோ அதுக்காக ஒரு வில்லேஜுக்கு போயிட்டு அந்த ரிசர்ச்லாம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, நம்ம ஹீரோனுக்கு வேற வழி இல்லை, போய் தானே ஆகணும். சரி ஓகேன்னு ஒத்துக்கிறா. அதே சமயம் அசிஸ்டன்ட் பாத்தீங்கன்னா இந்த பக்கம் ஹீரோ கிட்ட வந்து இந்த மாதிரி ஹீரோயின் தான் அந்த வில்லேஜுக்கு போயிட்டு அந்த வேலையை பார்க்க போறா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்ட ஹீரோவும் நானும் அப்ப அங்கதான் போவேன் அப்படிங்கிற மாதிரி கிளம்பிக்கிட்டு இருக்கான். இந்த பக்கம் நம்ம ஹீரோனும் அந்த இடத்துக்கு வந்து இறங்கிட்டு எங்க போகணும் அப்படி மாதிரி பாத்துக்கிட்டு இருக்கா. அதே
சமயம் அந்த இடத்துக்கு ஹீரோ வந்து நின்னுட்டு வா 2 பேரும் சேர்ந்தே போகலாம் அப்படி மாதிரி நம்ம ஹீரோனா அங்க இருந்து நடந்து போயிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம ஹீரோவும் எனக்கு தெரிஞ்ச டாக்டர் ஒருத்தர் இருக்காரு, அவருக்கு பாத்தீங்கன்னா உன்னோட ரெஸ்யூம் அனுப்பி வச்சிருக்கேன், அவருக்கு அசிஸ்டன்ட் வேணுமா நீ வேணா போறியா அப்படிமா கேட்க, அப்ப நம்ம ஹீரோனும் இப்ப நான் எந்த முடிவுமே எடுக்கிற நிலைமையில இல்ல, ஏன்னா எனக்கு ஏன் மேலே சந்தேகமா இருக்கு, அதுக்கெல்லாம் நான் ஒர்த்தா இல்லையான்னு கூட தெரியல அப்படி மாதிரி சொல்ல ஹீரோவும் அது ஃபுல்லா ஏஐ சம்மந்தமா தான் வரும். ஸோ ரோபோட்ட பத்தி நீ இன்னும் அதிகமா தெரிஞ்சுக்கலாம் அப்படி மாரி சொல்ல, ஹீரோயினும் யோசிச்சு சொல்றேன் அப்படி மாரி சொல்லிக்கிட்டு இருக்கா. அடுத்து பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல கேம்ப் போட்டுட்டாங்க போல. ஸோ அந்த இடத்துல ஹீரோயின் நின்னுகிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு பாட்டி பார்த்துருப்பால. அந்த பாட்டி வந்துட்டு, "நீ இங்க என்ன பண்ற?" அப்படிமா கேட்க. அப்ப நம்ம ஹீரோயினும், "இதோ இந்த ரோபோட் செக் பண்ணி பார்க்க தான் வந்தோம். உங்களுக்கு பல்லு வலிக்குதுன்னு சொன்னீங்களா, நீங்க வேணா போய் செக் பண்ணி பாருங்களேன்" அப்படிமா கேட்க. அப்ப அந்த பாட்டி, "எனக்கு சரியாயிட்டு. என்னோட ஃப்ரெண்டுக்கு தான் உடம்பு முடியலன்னு சொல்லிட்டு அங்க இருந்து அழைச்சிட்டு வந்திருக்கேன்." நம்ம ஹீரோயினும் அந்த ஃப்ரெண்டுக்கார பாட்டியை அழைச்சு கொண்டு போய் அவங்கள்ட்ட காமிச்சிட்டு அவங்களுக்கு என்னென்ன வேணுமோ எல்லாத்தையும் வாங்கி கொடுத்துக்கிட்டு இருக்கா. அப்ப அந்த பாட்டியும் யதார்த்தமா தடுக்கி விழ போக இதை பார்த்த ஹீரோயின் ஹெல்ப் பண்றா. உடனே அந்த ஃப்ரெண்டுக்கார பாட்டியும் எனக்கு எந்த ஹெல்ப்பும் தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போக இதை பார்த்த ஹீரோனுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. உடனே நம்ம பாட்டியும் ஹீரோனை பார்த்துட்டு நீ எதுவும் தப்பா நினைச்சுக்காத, அவளுக்கு சின்ன வயசா இருக்கும்போது காலு போயிடுச்சு, அதுக்கப்புறம் ஆர்டிபிஷியல் எல்லாம் வச்சு நடந்துகிட்டு இருக்கா, ஆனா அவளுக்கு யாரு ஹெல்ப் பண்ணாலும் பிடிக்காது, அதனாலதான் அப்படிமா சொல்லிட்டு அங்க இருந்து போக நம்ம ஹீரோனும் இவங்க 2 பேருமே பார்த்துட்டு ஒரு மாதிரி நிக்க. இதை நம்ம ஹீரோவும் பார்த்துட்டு அங்கேருந்து வந்து ஹீரோன் கிட்ட என்னாச்சு என்ன பார்த்துக்கிட்டு இருக்க அப்படிமா கேட்க. அப்ப நம்ம ஹீரோனும் இல்ல நம்ம ரெடி பண்ண ரோபோட் பார்த்தீங்கன்னா பல பேருக்கு உதவியா இருக்குல்ல, அதை தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படிமா சொல்ல ஹீரோவும் சரி ஓகேன்னு சொல்லிடுறான். அடுத்து ஹீரோனும் அங்க இருந்து நேரம் வீட்டுக்கு வர அந்த இடத்துக்கு அந்த பாட்டி வந்துட்டு, இந்தாமா கருவாடு என் ஃப்ரெண்டு உங்ககிட்ட கொடுக்க சொன்னா, ஏன்னாவா உங்ககிட்ட கோவமா நடந்துக்கிட்டாலா அதனாலதான் அப்படி மாதிரி சொல்ல. அப்ப ஹீரோனும் அதெல்லாம் இருந்துட்டு போட்டும் பாட்டி, பிரச்சனை கிடையாது, அவங்களுக்கு அது சரியா செட் ஆகாம இருக்குல்ல அப்படிமா கேட்க. அப்ப அந்த பாட்டியும் ஆமாமா அவளுக்கு இது செட் ஆகலதான், ஆனா இப்ப போய் மாத்தணும்னா நிறைய காசு வரும்ல, அதனாலதான் கஷ்டப்படுறா அப்படி மாதிரி சொல்ல ஹீரோனும் ஆமால அப்படி மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருக்கா. அடுத்து அந்த பாட்டி அங்க இருந்து போக நம்ம ஹீரோனும் ஒரு கடற்கரை ஓரமா வந்து நின்றுகிட்டு எல்லாத்தையும் யோசிச்சு பாக்குறா. அதாவது காசு இல்லை அப்படின்னு அந்த பாட்டி சொன்னது, அதுக்கப்புறம் ஃப்ரெண்டுக்காரன் வந்து ஓனா பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொன்னது, ஹீரோ வந்து நம்ம ஹீரோயினுக்கு ஒரு வேலை வாங்கி கொடுத்துருப்பான்ல, அது எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்து நின்றுகிட்டு இருக்கா. அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோவும் வரான். நம்ம ஹீரோயின் வந்து பார்த்துட்டு என்னாச்சு ஏன் இங்கே நின்றுகிட்டு இருக்க அப்படிமா கேட்க. நம்ம ஹீரோனை தூக்கம் வரல, அது இருக்கட்டும் நீ எங்க இங்க அப்படிமா கேட்க. ஹீரோவும் சேம் எனக்கும் அதே தான் அப்படி மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்போ நம்ம ஹீரோனும் இவ்வளோ பெரிய உலகத்துல நம்மளாம் ரொம்ப சின்ன விஷயம் இல்லை அப்படி மாதிரி சொல்ல. அப்ப ஹீரோவும் சின்ன விஷயம்தான், ஆனா நம்ம போடுற சின்ன சின்ன எஃபோர்ட் தான் வாழ்க்கையில பெரிய டிஃப்ரெண்ட்டை உருவாக்கும் அப்படி மாதிரி சொல்ல. இதை கேட்ட ஹீரோனும் ஆக்சுவலி இந்த டயலாக்கை பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்கியிருப்பாள்ல, அந்த இடத்துல ஸ்டேஜில் சொல்லியிருந்திருப்பா, அதை நீ இன்னும் ஞாபகம் வச்சிருக்கியாடா அப்படிமா கேட்க. ஹீரோவும் ஏன் இது மட்டும் கிடையாது, அந்த இடத்துல ப்ரைஸை வின் பண்ணதுக்கப்புறம் என்னை பார்த்து ஒரு சிரிப்பு சிரிச்ச பார்த்தியா, அது கூட எனக்கு ஞாபகம் இருக்கு அப்படி மாதிரி சொல்ல. ஹீரோன்னு சிரிச்சுக்கிட்டே அதெல்லாம் ஒரு அழகான காலம் தெரியுமா, அந்த நேரம் நமக்கு என்ன கோல் இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதில் ஃபோக்கஸ் பண்ணணும்ல அப்படி மாதிரி சொல்ல. அப்போ நம்ம ஹீரோவும் இப்பயும் ஒன்று குறைஞ்சி போகலையே, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, இந்த உலகத்தில் உள்ள பாதி பேருக்கு அவங்களோட கோல் என்னன்னே தெரியாது, அதனாலதான் அதுக்கு போராட மாட்டாங்க, இன்னும் அந்த கோலை கண்டுபிடிச்சவங்க யாரும் அதை பத்தி யோசிக்க கூட மாட்டாங்க, ஆனா கோலையும் கண்டுபிடிச்சு அதுக்காக கஷ்டப்படுறாங்க பாத்தியா, அவங்க மட்டும் தான் வாழ்க்கையில ஃபர்ஸ்ட் வின் பண்ணி வருவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல. இதை கேட்ட ஹீரோயின் அந்த பாட்டி வந்து என்னதான் அவங்களுக்கு கால முடியலனாலும் அவங்க தனியாவே நடக்கணும்னு ஆசைப்பட்டாங்கல்ல, அது எல்லாத்தையுமே யோசிச்சு பார்த்துட்டு நானும் என்னோட கோல் நோக்கி தான் போக போறேன் அப்படி மாதிரி சொல்ல. ஹீரோவும் அப்புறம் போய்க்கலாம் இப்போ டைம் ஆயிடுச்சு வா தூங்க போகலாம் அப்படி மாதிரி அங்கேருந்து போக. அப்போ நம்ம ஹீரோனும் சரி அதெல்லாம் இருந்துட்டு போட்டோம், அன்றைக்கி நைட்டு ஏன்டா டின்னருக்கு வரல அப்படி மாதிரி கேட்க. ஹீரோவும் நான் ஒரு அவசரமாக வெளியில் கிளம்பிட்டேன் அப்படி மாதிரி சொல்ல. ஹீரோயினும் அதெல்லாம் இருந்துட்டு போட்டோம், ஒரு மெசேஜ் கூட பண்ண முடியாது அப்படி மாதிரி கேட்க. நம்ம ஹீரோவும் அது என்னோட தப்பு தான் அப்படி மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்படியே அந்த நாளும் முடிய மறுநாள் ஆகுது, அந்த கேம்ப் வந்து முடிஞ்சிடுச்சு போல. ஸோ ஹீரோனும் அங்கேருந்து கிளம்ப. அப்போ நம்ம அசிஸ்டண்டும் அவளை நம்ம கார்லயே கூட்டிட்டு வந்திருக்கலாம்ல அப்படி மாதிரி சொல்ல. ஹீரோவும் அவளுக்கு வேணுங்கிறத அவளே முடிவெடுத்துக்கட்டும், நம்ம எதுவும் பண்ண வேண்டாம் அப்படி மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. அந்த நேரம் ஃப்ரெண்டுக்காரன் கால் பண்ணி என்னடா அவ ஒத்துக்கிட்டாளா டாக்டருக்கு கீழே ஒர்க் பண்றதுக்கு அப்படிமா கேட்க. ஹீரோவும் அவ எங்க போயிட போறா, எங்க போனாலும் என்னை சுத்தி தான் இருப்பா, அதெல்லாம் அவ வந்துருவா அப்படி மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். அடுத்து ஹீரோனு நேர போயிட்டு அந்த ஃப்ரெண்டுக்காரனை மீட் பண்ணி நம்மளே சேர்ந்து அந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாம்டா அப்படி மாதிரி சொல்ல. அந்த ஃப்ரெண்டுக்காரனுக்கு ஒரே ஹாப்பி, நிஜமாதான்
உண்மைதான் சொல்றியாடி அப்படிமா கேட்டுக்கிட்டு இருக்கா. அந்த நேரம் நம்ம ஹீரோனுக்கு ஒரு மெசேஜ் வருது. அதுல பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ சொல்லிக்கிட்டு இருந்திருப்பான்ல டாக்டருக்கு வந்து அசிஸ்டண்டா போன்னு சொல்லிட்டு, அந்த டாக்டர் கிட்ட இருந்தா மெசேஜ் வந்திருக்கும் போல, நீங்க என்னோட அசிஸ்டண்டா இருங்கன்னு சொல்லிட்டு. இதை பார்த்த ஹீரோனுக்கு ஒரு மாதிரி கஷ்டமா போக, அதே சமயம் இந்த பக்கம் நம்ம ஹீரோ பேஸ்கெட் பால் விளையாண்டுக்கிட்டே நம்ம ஃப்ரெண்டுக்காரனை பார்த்துட்டு, நீ ஒன்றும் கவலையே படாதடா, அவ கண்டிப்பா ஒத்துக்குவா அப்படிமா சொல்லிட்டு இருக்கா. அந்த நேரம் ஒரு ஃபோன் கால் வருது. இது கண்டிப்பா ஹீரோனை தாண்டா இருக்கும் அப்படிமா சொல்லிட்டு அந்த போனை வந்து ஆசையா அட்டன் பண்ண. அப்போ நம்ம ஹீரோனும் கால் பண்ணி, எனக்கு நல்லா தெரியும் அந்த டாக்டர் கிட்ட இருந்து அசிஸ்டன்ட் வேலை நீங்க தான் எனக்கு வாங்கி கொடுத்தீங்கன்னு, ஆனா என்னால இப்ப போக முடியாது, நான் ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல. இதை கேட்ட ஹீரோக்கு பயங்கர ஷாக்கு. அடுத்து நம்ம ஹீரோனும், இதுக்கு எல்லாத்துக்கும் காரணமே நீங்க மட்டும்தான், நேத்து நைட்டு நீங்க பேசின மோட்டிவேஷனல் தான் இதுக்கெல்லாம் காரணம், அதுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அப்படிமா சொல்லிட்டு போனை கட் பண்ண. நம்ம ஹீரோக்கும், நானே என் வாயில சூனியம் வச்சுக்கிட்டேனே அப்படி மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருக்கான். அடுத்து நம்ம ஹீரோனும் அங்க இருந்து வீட்டுக்கு வர, அந்த இடத்துல பாத்தீங்கன்னா வீட்டு வாசலே ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்ட் நிக்க. இதை பார்த்த ஹீரோனுக்கு ஒரே சந்தோஷம். நேரா போயிட்டு அவனை ஹக் பண்ணிக்கிறா. அடுத்து 2 பேரும் ரூம்குள்ள போயிட்டு பேசிட்டு உட்காந்துருக்கா. அப்ப நம்ம ஹீரோனும், உங்களுக்கு இன்னும் வேலை இருக்கும்னு நினைச்சேன், ஆனா அதுக்குள்ள வந்துட்டீங்க அப்படிமா கேட்க. அப்ப பாய் ஃப்ரெண்டும், எனக்கு என்னமோ உன்னை மிஸ் பண்ண மாதிரியே இருந்துச்சு, அதனால தான் வந்தேன் அப்படி மாதிரி சொல்ல. ஹீரோனுக்கும் ரொம்ப சந்தோஷமாயிடுது. அடுத்து அங்கே ஒரு புக் இருக்கு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ற மாதிரி. இதை பார்த்த பாய் ஃப்ரெண்டும், என்ன புக்கு இது அப்படிமா கேட்க. அப்போ நம்ம ஹீரோனும், நானே உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினைச்சேன், ஆனா நீங்களே எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டீங்க, நான் வந்து ஓனா ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன் அப்படி மாதிரி சொல்ல. இதை கேட்ட பாய் ஃப்ரெண்டுக்கு தூக்கி வாரி போட்டுடுது. எனது ஸ்டார்ட் அப் கம்பெனியா, அது ரொம்ப கஷ்டம், இப்ப என்ன உன்னை அந்த கம்பெனில இருந்து வேலையை விட்டு எடுத்தா என்ன, நீ வீட்டுல இருந்து நல்லா ரெஸ்ட் எடு, அதான் நான் இருக்கேன்ல, நான் உன்னை பாத்துக்கிறேன் அப்படி மாதிரி சொல்ல. அப்ப நம்ம ஹீரோனும், என்னால அப்படி இருக்கணும்னு தோண மாட்டேங்குது, எனக்கு என்னமோ இது கரெக்டா வரும்னு தோணுது, என்னோட பாதையும் இதுதான் நினைக்கிறேன், அதனால நீங்க எதை பத்தியுமே கவலைப்படாதீங்க, நான் கூடிய சீக்கிரமே அதுல மேல வந்து நம்ம மேரேஜ் பண்ணிக்கிட்டு ரொம்ப சந்தோஷமா வாழலாம் அப்படி மாதிரி சொல்ல. பாய் ஃப்ரெண்டுக்கு இதுக்கு சுத்தமா விருப்பமே இல்லை. இருந்தாலும் அவளுக்காண்டி, சரி ஓகே நீ என்ன முடிவெடுத்தாலும் எனக்கு ஓகே, நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படி மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கேன். அப்படியே ஈவினிங் ஆகுது. அந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்திருக்காங்க போல இருக்கு, ஒன்னா சாப்பிடலாம்னு சொல்லிட்டு. அப்ப நம்ம பாய் ஃப்ரெண்டும் முடிவு பண்ணிட்டான், இவளுக்கு எப்படியாவது ப்ரப்போஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு அந்த ரிங் எல்லாம் எடுத்து பாத்துக்கிட்டு சந்தோஷமா வச்சுக்கிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு பாத்தீங்கன்னா புதுசா ஒரு ஃப்ரெண்டு கறிப்பாரா, அவ பேரு பாத்தீங்கன்னா குயிசி. அவளுக்கு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்ட் இருக்கான்ல, அவன் மேல ஒரு கண்ணு போல, அந்த மாதிரி தான் பாத்துக்கிட்டு இருக்க. அப்ப எல்லாரும் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம ஹீரோயினும், நான் அவங்க எல்லாருக்கிட்டே ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் அப்படி மாதிரி சொல்ல. பாய் ஃப்ரெண்டும், சரி ஓகே மேரேஜ் பத்தி தான் சொல்ல போறா போலன்னு சொல்லிட்டு அந்த ரிங்கையும் எடுக்கலாம் அப்படி மாதிரி பாத்துக்கிட்டு இருக்கா. அதை நம்ம குயிசி நோட் பண்ணிக்கிட்டு இருக்கா. அந்த நேரம் நம்ம ஹீரோனும், நான் வந்து புதுசா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண போறேன் அப்படி மாதிரி சொல்ல. இதை கேட்டு அங்க உள்ள ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே, ஏண்டி நீ கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொல்லுவேன்னு பார்த்தாக்கா என்ன இப்படி சொல்ற அப்படிமா கேட்கா. அப்ப நம்ம ஹீரோனும், ஆமாண்டி இது ரொம்ப கஷ்டம் தான், இருந்தாலும் நான் அதை ட்ரை பண்ணி பார்க்க போறேன் அப்படி மாதிரி சொல்ல. அப்ப ஃப்ரெண்ட்ஸுங்களும், இங்க பாரு அது வேணா சொல்றதுக்கு ஈஸியா இருக்கலாம், ஆனா அதுக்குள்ள போயிட்டோம்னா அது ரொம்ப கஷ்டப்படணும், ஸோ எதுவாக இருந்தாலும் யோசிச்சு முடிவெடு அப்படி மாதிரி சொல்ல. அப்போ நம்ம ஹீரோனும், நான் யோசிச்சு தாண்டி முடிவெடுத்தேன், இப்போ ரீசெண்டாக ஒரு வில்லேஜுக்கு போனால் பார்த்தியா, அங்கே ஒரு பாட்டியை பார்த்தேன், அவங்களுக்கு கால முடியலடி, ஆனாலுமே அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா யாரோட சப்போர்ட்லேயும் நான் வாழக்கூடாதுன்னு. அப்படி இருக்கும்போது நானும் அப்படி தானடி இருக்கணும், ஒரு வயசான பாட்டியை அந்த அளவுக்கு யோசிக்கும் போது என் வயசை இத்தனை வருஷமா நான் வேஸ்ட் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டமா இருக்கு, ஸோ கண்டிப்பாக நான் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போறேன்டி அப்படி மாதிரி சொல்ல. அப்போ நம்ம ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்டுக்கு கஷ்டமா இருந்தாலுமே அந்த ரிங்கை உள்ள வச்சுக்கிட்டு அவன் ஒரு ஏடிஎம் கார்டு எடுத்து கொண்டாந்து கொடுத்துட்டு, நீ இதை வச்சுக்கோ, உனக்கு ஃபினான்சியலா நிறைய சப்போர்ட் தேவைப்படும், ஸோ நீ என்ன பண்ணாலும் உனக்கு சப்போர்ட்டா நான் இருப்பேன் அப்படி மாதிரி சொல்ல. அப்போ நம்ம ஹீரோனும், நான் ஆல்ரெடி சேவிங்ஸில் கொஞ்சம் பணம் வச்சுக்கிறேன், அதை நான் வச்சு பார்த்துக்கிறேன் அப்படி மாதிரி சொல்ல. அப்பா பாய் ஃப்ரெண்டும், நான் சொல்கிறத கேட்க போறியா இல்லையா அப்படி மாதிரி வழுக்க டைமாக அந்த ஏடிஎம் கார்டை கொடுக்க. இதை பார்த்த ஹீரோனும் பாய் ஃப்ரெண்டை ஹக் பண்ணிக்கிறா. இதை நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்காரிகளும் பார்த்துட்டு, அட என்ன ஒரு லவ் கப்புள், இப்படி ஒரு லவர் எனக்கு அமையலையே அப்படி மாதிரி சொல்ல. அப்போ ஹீரோனும், என்னோட பாய் ஃப்ரெண்டுக்கு ஒரு அண்ணன் இருக்கான், நீ வேணா ட்ரை பண்ணி பார்க்குறியா அப்படி மாதிரி சிரிச்சுக்கிட்டே பேசிக்கிட்டு இருக்க. அடுத்து எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சுட்டு அங்கேருந்து போக. அப்போ நம்ம பாய் ஃப்ரெண்டும் பிளேட் எல்லாத்தையும் வாஷ் பண்ணிக்கிட்டு இருக்கான். அந்த இடத்துக்கு குயிசி வந்துட்டு, நீங்க இப்ப ஹீரோனுக்கு சப்போர்ட்டா இருக்கதான் போறீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்க. அப்ப பாய் ஃப்ரெண்டும் ஆமான்னு சொல்ல. உடனே குயிசி, இங்க பாருங்க என்னோட ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இப்படிதான் ஸ்டார்ட் பண்ணாங்க, ஆனா பாதிலே எல்லாம் முடிஞ்சு போய் ஒண்ணுமே இல்லாம தரமட்டமா போயிட்டாங்க, ஸோ எதா இருந்தாலும் பாத்துக்கோங்க அப்படி மாதிரி சொல்ல. அப்ப பாய் ஃப்ரெண்டும், நான் இப்ப வந்து ஹீரோன் கிட்ட என்ன சொன்னாலுமே அவ கேட்க போறது கிடையாது, அவ எடுக்கிற முடிவுல தான் அவ ஸ்ட்ராங்கா இருப்பா, ஸோ எதுவா இருந்தாலும் பரவாயில்ல,
போயிட்டு பார்த்துட்டு ரிட்டர்ன் வரட்டும், அது வரைக்கும் நான் வெயிட் பண்ணுறேன் அப்படி மாதிரி சொல்ல, இதை நம்ம ஹீரோனும் காதில் வாங்கிடுறா. கொஞ்சம் கூட நம்பிக்கையே இல்லாமல் பேசுகிறான்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி மனசு கஷ்டமாக போய் அவன் கொடுத்துருப்பால ஒரு ஏடிஎம் கார்டு, அதை அவளோட பேக்கெட்லேயே வச்சுக்கிட்டு இருக்கா. அப்படியே அந்த நாளும் முடியுது. மறுநாள் ஆகுது. நம்ம அசிஸ்டன்ட் வந்து ஹீரோ கிட்ட, உங்களுக்கு கூட தெரியுமா ஹீரோன் வந்து திங்ஸ் எல்லாம் எடுக்கிறதாக வந்திருக்கா அப்படி மாதிரி சொல்ல, அப்போ நம்ம ஹீரோவும் அவன் வந்தா எனக்கு என்ன அப்படி மாதிரி சொல்லிட்டு, என்னதான் இருந்தாலும் மனசு கேட்க மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஹீரோனை பார்க்க போக, இதை பார்த்து அசிஸ்டன்ட் சிரிச்சுக்கிட்டு இருக்கான். அடுத்து நம்ம ஹீரோனா அவளோட கேபினுக்கு வந்துட்டு அவளோட திங்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டு அவளோட ஆஃபீஸ் ஃப்ரெண்டு ஒருத்தி இருக்கால்ல, அவகிட்ட வந்து ஒரு டைரி மாதிரி ஒன்று கொடுக்குறா. அதில் பார்த்தீங்கன்னா நிறைய நோட்ஸ் எழுதியிருக்கும் போல். அதை கொடுத்துட்டு அங்கேருந்து வெளியில் வர, அப்போ பாய் ஃப்ரெண்டும் கால் பண்ணி ஏன்டி ஏடிஎம் கார்டை எங்கிட்டே வச்சுட்ட அப்படிமா கேட்க, அப்போ நம்ம ஹீரோனும் வேற ஒன்றும் இல்லைப்பா, எனக்கு பணம் தேவைப்படுறப்ப நானே வாங்கிக்கிறேன், நானே வந்து உங்கள்கிட்ட கேட்குறேன் அப்படி மாதிரி சொல்ல, பாய் ஃப்ரெண்டுக்கு ஒரு மாதிரி மனசு கஷ்டமாக போயிடுது. அடுத்து ஃபோனை ஹீரோயின் கட் பண்ணிட்டு அங்கேருந்து போக, அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ வந்து பார்க்குறான். வந்து பார்த்துட்டு ஹீரோயின் கிட்ட, அம்மா என்ன பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிற அப்படிமா கேட்க, அப்போ நம்ம ஹீரோனும் 3D மெடிக்கல் பிரிண்டிங் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, அம்மா ஏதாவது அட்வைஸ் கொடுக்க போறீங்களா என்ன அப்படிமா கேட்க, அப்போ நம்ம ஹீரோவும் நீ எப்படி போனால் எனக்கு என்ன, எனக்கு அதை பற்றிலாம் கவலை இல்லை, ஆனால் ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுக்க, பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னா ஃபஸ்ட்டு அரகண்டாக இருக்கணும் அப்படி மாதிரி சொல்ல, இதை கேட்ட ஹீரோனும் இவன் என்ன இப்படி சொல்கிறான் அப்படி மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்கா. அப்போ நம்ம ஹீரோவும் இங்கே பாரு, நான் ரியாலிட்டியை சொல்கிறேன், இப்போ நீ ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறேன்னா அதுக்கு வேலைக்கு ஆள் வைக்கணும், அவங்களுக்கு சேலரி கொடுக்கணும், அதுக்கப்புறம் இன்வெஸ்டரை தேடணும், அது இதுன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட செலவாகும். ஸோ உன்னோட சேவிங் பேங்க்கில் நிறைய பணம் வச்சுக்கோ அப்படி மாதிரி சொல்ல, அப்போ நம்ம ஹீரோனும் பரவாயில்ல எங்களோட ஹார்ட் ஒர்க்கை கொடுப்போம் அப்படி மாதிரி சொல்ல, அப்போ நம்ம ஹீரோவும் எவ்வளோ ஹார்ட் ஒர்க் வேணாலும் நீ கொடுக்கலாம், ஆனால் அதுக்கு ஏற்ற மாதிரி பணம் இருக்கணும், பணம் ரொம்ப ரொம்ப முக்கியம், இல்லைனா அவ்வளோதான் நீங்கள் அப்படியே உட்காந்துருவீங்க அப்படி மாதிரி சொல்ல, இதை கேட்ட ஹீரோனும் அதை நான் பார்த்துக்கிறேன் அப்படிமா சொல்லிட்டு அங்கேருந்து போக, நம்ம ஹீரோவும் இவன் ரொம்ப பேசுறா அப்படிமா சொல்லிட்டு நம்ம டாக்டருக்கு கால் பண்ணி உங்களுக்கு நான் வேற அசிஸ்டன்ட் பார்த்து தரேன் அப்படி மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். அடுத்து ஹீரோனும் ஃப்ரெண்டுக்காரனும் சேர்ந்துட்டு புதுசா பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண போறாங்களா, அதுக்கான ஒரு இடத்த போய் பார்க்க போயிருக்காங்க. அதை நம்ம ஹீரோனு பார்த்துட்டு எவ்வளவு பெரிய இடமா இருக்கு, இங்க எவ்வளோட ரெண்ட் அப்படிமா கேட்க, அப்பா ஃப்ரெண்டுக்காரனு எது ரெண்டா, இது எங்க அப்பாவோட இடம் தான், அவர் நம்மளே எடுத்துக்க சொல்லிட்டாரு அப்படிமா சொல்லிட்டு அங்க இருந்து உள்ள போக, அப்ப நம்ம ஹீரோனு பாத்தீங்கன்னா ஏடிஎம் கார்டு எடுத்து கொடுத்து இந்தாடா செலவுக்கு அப்படி மாதிரி சொல்ல, அப்ப ஃப்ரெண்டுக்காரனு எது பணமா, நீ வேணா நினைச்சுக்கிட்டு இருக்கியா, எங்க அப்பா பார்த்தீங்கன்னா இங்க ஏதாவது ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா பணம் வச்சிருப்பாரு, அதை எடுத்து நம்ம செலவு பண்ணிக்கலாம், அது காலியானதுக்கு அப்புறம் இதை எடுத்துக்கலாம் அப்படி மாதிரி சொல்லி அங்கனுக்கு இங்கே தேட, அந்த இடத்துல அவன் சொன்ன மாதிரியே ஒரு கவர் இருக்கு பாத்தியா, நான் சொன்னல அப்படி மாதிரி அந்த கவர் எடுத்து பார்க்க, அதுல பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு லெட்டர் தான் இருக்கு, சாரிடா மகனே என்னை மன்னிச்சுக்கோ, அப்பா கிட்ட பணம் எதுவும் இல்லை, ஸோ இந்த இடத்த மட்டும் தான் என்னால் கொடுக்க முடியும், நீனே பார்த்துக்க அப்படி மாதிரி சொல்ல, இதை கேட்ட ஹீரோன்னு சிரிச்சுக்கிட்டு சரி ஓகே விடுடா நம்ம பார்த்துக்கலாம் அப்படி மாதிரி அவரோட ஏடிஎம் கார்டை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா 2 பேரும் சேர்ந்து அந்த இடத்த மொத்தமாக க்ளீன் பண்ணிட்டு எப்படியெல்லாம் உட்காந்து வேலை பார்க்க போறோம், யாரெல்லாம் எங்கன்னெல்லாம் உட்காந்துக்க போறா அப்படி மாதிரி பயங்கரமா ஃபன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அடுத்து வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்து மாடிக்கு வந்து பார்த்தா அந்த இடத்துல ஸ்டார்ஸ்லாம் ரொம்ப அழகா தெரியுது. இதை பார்த்த ஹீரோனுக்கு ரொம்ப சந்தோஷம் தாங்க முடியல. அடுத்து அங்க இருந்து நேரம் ரூமுக்கு போயிட்டு அவளோட பாய் ஃப்ரெண்டை நீங்க கண்டிப்பா ஒரு நாளைக்கு என்னோட ஆஃபீஸுக்கு வரணும், அங்க பாத்தீங்கன்னா ஸ்டார்ஸ்லாம் ரொம்ப அழகா தெரியுது தெரியுமா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அப்போ பாய் ஃப்ரெண்டும் நான் எதுக்கு அவ்வளவு தூரம் வந்து ஸ்டார்ஸை பார்க்கணும், நான் தான் டெய்லியும் பார்த்துக்கிட்டு இருக்கனே அப்படிங்கிற மாதிரி சொல்ல, நம்ம ஹீரோனுக்கு ஒரே கூஜாரா ஆயிடுது. அடுத்து நம்ம ஹீரோனும் அங்க என்னென்னலாம் நடக்குது அப்படி மாதிரி பேசிக்கிட்டே இருக்க, அப்படியே அந்த நாளும் முடியுது. மறுநாள் ஆகுது. நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக லைசன்ஸ்லாம் வாங்கிட்டா போல. ஸோ இந்த விஷயத்த நம்ம ஹீரோவும் காதில் வாங்கிட்டு என்னடா இவன் அடங்கவே மாட்டேங்கிறா அப்படிமா யோசிச்சுக்கிட்டு இருக்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோனும் ரொம்ப குதூகலமாக அந்த லைசன்ஸ் எல்லாம் வாங்கி மாட்டி வச்சுட்டு உட்காந்துருக்கா. அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா கம்பெனியில் வேலை பார்க்க 2 பேரும் புதுசாக வராங்க. இது பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்டுக்காரனுக்கு தெரிஞ்ச பொண்ணுங்க போல. ஸோ அவங்க எல்லாருக்கிட்டையும் எப்படியெல்லாம் வேலை இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருக்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோவும் பேஸ்கெட் பால் விளையாண்டுக்கிட்டு இருக்கான். அந்த இடத்துக்கு ஃப்ரெண்டுக்காரன் வந்துட்டு டேய் உனக்கு என்ன தாண்டா பிரச்சனை, அவ இன்வெஸ்டர் தானே தேடிக்கிட்டு இருக்கா, நீ ஏன் இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது அப்படிமா கேட்க. அப்ப நம்ம ஹீரோவும் இங்க பாரு இன்வெஸ்ட் பண்றதுலாம் ரொம்ப ஈஸியான விஷயம் இல்ல, அதே போல அவளுக்கு இன்வெஸ்டர் கிடைக்கிறது ரொம்ப ஈஸியான விஷயம் இல்ல, எங்க போனாலும் செட் ஆகாது தெரியும்ல அப்படிமா சொல்லிட்டு இருக்கா. அதே சமயம் இந்த பக்கம் நம்ம ஹீரோனும் ஃப்ரெண்டுக்காரனும் எல்லா கம்பெனியும் ஏறி இறங்குறாங்க. ஆனால் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ஒருத்த கூட கரெக்டாக அமையவே மாட்டேங்கிறாங்க. என்னடா பண்ணுறது அப்படிமா யோசிச்சுக்கிட்டு இருக்க. இந்த பக்கம் ஃப்ரெண்டுக்காரனும் நம்ம ஹீரோ பார்த்துட்டு ஏண்டா உங்கள் 2 பேருக்கும் கரெக்டாக செட் ஆகும்டா, அது மட்டும் இல்லாமல் 3D மெடிக்கல் பிரிண்டிங் தானே, ஸோ சூப்பராக இருக்கும், நீனே ஏன் இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது அப்படி மாதிரி சொல்ல, நம்ம ஹீரோவும் யோசிக்கிறேன் அப்படிமா சொல்லிக்கிட்டு இருக்கான். அடுத்த சீன்லேயே பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ நின்றுக்கிட்டு ஏதோ ஒரு லோனுக்கு அப்ளை பண்ணியிருப்பா போல, அதுவும் கிடைக்கல, அதனால சோகமாக ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கா. அப்போ தான் ஹீரோ
சொன்னதெல்லாம் ஞாபகம் வருது. இதெல்லாம் உனக்கு செட்டே ஆகாது, பணம்லாம் வாய்ப்பே இல்லைன்னு சொல்லியிருப்பாள். அதெல்லாம் யோசிச்சு பார்த்து ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கா. அந்த நேரம் நம்ம ஹீரோட அசிஸ்டன்ட் வந்து ஹீரோனுக்கு மெசேஜ் பண்றா, மீட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி. இதை கேட்ட ஹீரோனும் நான் ஒன்றும் மீட் பண்ணலாம் வர முடியாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அந்த இடத்துக்கு ஃப்ரெண்டுக்காரன் வந்து ஆமா இப்ப நீ யாரை மீட் பண்ண முடியாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்க ஹீரோயினோ வேற யாரு ஹீரோ தான், அவன் ஏதாவது மீட் பண்ணணும்னு சொன்னான் அதனாலதான் அப்படி மாதிரி சொல்ல. அப்ப ஃப்ரெண்டுக்காரனும் ஏய் அவர் எவ்வளவு பெரிய ஆளு தெரியுமில, அவர் இன்வெஸ்ட் பண்ணுனா நல்லா இருக்கும்டி, ஏன்டி போக மாட்டேங்கிற அப்படிமா கேட்க ஹீரோயினும் அவன் என்ன இன்வெஸ்ட் பண்ணையா கூப்பிடுவான், என்னை கூப்பிட்டு நான் அவமானப்படுத்த கூப்பிடுவான்டா, நான் போக முடியாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. ஃப்ரெண்டுக்காரனும் நீ ஏன் அப்படியே யோசிக்கிற, ஒருவேளை நம்ம ப்ரப்போசலை பார்த்து ஒருவேளை பிடிச்சிருந்த கூப்பிட்டா என்ன பண்றது, நீ கால் பண்ணி வரேன்னு சொல்லு அப்படிமா சொல்ல. ஹீரோயினும் முடியாதுங்க. அப்ப ஃப்ரெண்டுக்காரனும் நீ மட்டும் இப்போ ஓகே சொல்லல, நான் அந்த மாடிலேருந்து குதிச்சிருவோம் பாத்துக்க அப்படிமா சொல்ல. ஹீரோனும் சரிடா சொல்றேன் அப்படி மாதிரி ஒத்துக்கிறா. அடுத்த சீன்லயே பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயினும் ஃப்ரெண்டுக்காரனும் ஹீரோ மீட் பண்றதுக்காக ஆபீஸுக்கு போயிருக்காங்க போல. அந்த இடத்துல ஹீரோயின் கொடுத்த ப்ரப்போசல் இருக்கு, அதுல பேர் நிறைய மார்க்லாம் பண்ணி வச்சிருக்கு. இதை 2 பேரும் பார்த்துக்கிட்டு உட்காந்துருக்கா. அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ வராங்க. அப்ப நம்ம ஃப்ரெண்டுக்காரனும் ஹீரோ பார்த்துட்டு நீங்கெல்லாம் எனக்கு இந்த ப்ரப்போசல்லாம் எடுத்து பார்ப்பீங்கன்னு எதிர்பார்க்கவே இல்லை அப்படி மாதிரி சொல்ல. ஹீரோவும் ஒருவேளை நீங்க என்கிட்ட கொடுத்தீங்கன்னா அதை கண்டுகிட்டு கூட இருந்திருக்க மாட்டேன் அப்படி மாதிரி சொல்ல. இதை கேட்டா அவனுக்கு ரொம்ப மொக்கையா போயிடுது. இது பத்தாதுன்னு இது எல்லாமே வேஸ்ட் பேப்பர் அப்படி மாதிரி சொல்ல. நம்ம ஹீரோனுக்கு உச்சக்கட்ட சோகமாயிடுறா. இருந்தாலும் அவன் கிட்ட காமிச்சுக்காம நீங்க எங்களை நம்ப வேண்டாம், எங்களோட டேலண்ட்டை நம்பி இன்வெஸ்ட் பண்ணுங்க அப்படி மாதிரி சொல்ல. அப்ப ஹீரோவும் நீங்க என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க, இன்வெஸ்டர் எல்லாரும் ஏஞ்சல் நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களா, உங்க இஷ்டத்துக்குலாம் எல்லாத்தையும் பண்ண மாட்டாங்க, எவ்வளவு வரும் என்ன வருது என்ன போகுது அதை மட்டும் தான் பார்ப்பாங்க அப்படிமா சொல்லிட்டு அங்க இருந்து போயிட்டு ஒரு ஃபைல் எடுத்து கொண்டாந்து கொடுத்துட்டு நீங்க ஏன் இதுல ஒர்க் பண்ணக்கூடாது, இதுல கண்டிப்பா ஒரு ப்ராஃபிட் வரும், நம்ம 2 பேருக்குமே நல்லபடியா இருக்கும், என்ன சொல்றீங்க அப்படிமா கேட்க. அப்ப நம்ம ஹீரோயினும் நீங்க கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி, ஆனா எங்களுக்கு இதுல விருப்பமே இல்லை, நாங்க எங்களோட வழியிலேயே போய்க்கிறோம், நீங்க உங்க வழியில போயிங்க, இதோட இதை ஸ்டாப் பண்ணிக்கலாம், அட்லீஸ்ட் நம்மளே ஒரு நல்ல ஃப்ரெண்டாவது இருக்கலாம் அப்படி மாதிரி சொல்ல. அப்ப நம்ம ஹீரோவும் எது ஃப்ரெண்டா, இனிமே நம்ம ஃப்ரெண்டா இருக்கிறதுக்கான வாய்ப்புகளே கிடையாது, பிசினஸ்ன்னு வந்துட்டுனா ஒண்ணு பார்ட்னரா இருப்போம், அப்படி இல்லையே எனிமியா இருப்போம் அப்படி மாதிரி சொல்ல. இதோட இந்த இடத்துல எபிசோட் முடிச்சிட்டாங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்குதுங்கிறத நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்த்துடலாம். எப்போதும் போல இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தானே போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும். தேங்க்யூ, டாடா, பை பாய்.